ஹாய் ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன ஒரு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, 5 கிலோ பிரியாணி அரிசி தாங்க. 5 கிலோ சிக்கன், 5 கிலோ அரிசி போட்டு நம்ம பிரியாணி தான் பண்றோம். நம்ம எங்க போயிருந்தோம்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு ஃபேமிலிலயும் ஒருத்தவங்க தான். எங்க ஃப்ரெண்டு வீட்டு ராதிகா வீட்டுக்கு தான் போயிருந்தோம். அன்னைக்கு வந்து தம்பிக்கு பிறந்த நாளு. அதனால அவங்க வீட்ல வந்து லஞ்சுக்கு கூப்பிட்டுருந்தாங்க வாங்கன்னு சொல்லிட்டு, சரி அம்மாலாம் ஊர்லேருந்து வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்காண்டி ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து நம்ம போயிருந்தோம். சூப்பரா இருந்ததுங்க. அன்னைக்கு வந்து சமையல்லாம் பயங்கரமா இருந்தது. ஆ எறா தொக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மீன் வறுவல், அதுக்கப்புறம் பிரியாணி, எக்கு, ஆ கொஞ்சம் வேற ஏதாவது விட்டுட்டேனான்னு தெரியல. ஏன்னா இந்த வீடியோ எடுத்த சுமார் ஒரு மாசத்துக்கு மேலேயே ஆயிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். என்னால இப்ப தான் இதுக்கு எடிட் பண்ண முடிஞ்சது. டைமும் இப்ப தான் கிடைச்சது. ஆ சின்ன சின்ன வீடியோவா எடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. ஆ இதுக்கப்புறம் நான் வீடியோ போட கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்றேன். ஏன்னா நான் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி இந்த ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டுட்ருக்கேன். இது வந்து எண்ணெய் ஊத்தி மீன் வறுக்க தான் எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். அந்த குட்டி அடுப்பு தாங்க. அதிலயே எப்படியோ 5 கிலோ பிரியாணி அரிசி அவ்வளோ பெரிய டபரா வச்சு ரொம்ப சூப்பரா சாமர்த்தியங்க. என் ஃப்ரெண்டுக்கு வந்து சூப்பரா சமைச்சு முடிச்சுட்டாங்க. மீன் வந்து நான் தான் பொரிச்சு எடுத்தேன். வீட்ல அங்க உள்ளவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் வேலை ஹெல்ப் பண்ணோம். ஹெல்ப் பண்ணிட்டு இங்க பாருங்க பிரியாணி சூப்பரா வந்திருந்ததுங்க. அந்த குட்டி அடுப்புல எப்படியோ செஞ்சுட்டாங்கங்க. சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வாழை இலை, ஒரே இலை தலை வாழை இலை போட்டு, அந்த 5 கிலோ பிரியாணியும் அதுல கொட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சைடுல மீன் வறுத்தோம் பார்த்தீங்களா, அந்த மீன் வறுத்தது, அதுக்கப்புறம் எறா தொக்கு, ரைத்தா, எக்கு வந்து நாங்க அப்புறம் தான் எடுத்துட்டு வந்தோம். ஏன்னா வெந்துட்டு இருந்தது. பாயில் ஆயிருந்தது எக்கு. அதனால அதுக்கப்புறம் தான் எக் எடுத்துட்டு வந்தோம். அப்படியே ஒரு 10 பேருங்க. என் ஃப்ரெண்டு, அவங்க ஃப்ரெண்டு, தம்பிக்கு ஃப்ரெண்டு, அக்காவுக்கு ஃப்ரெண்டு, அப்புறம் எங்க ஃபேமிலி மொத்த பேரும். நாங்க, தங்கச்சி, தங்கச்சி வீட்டுக்காரங்க, அதுக்கப்புறம் எங்க அம்மா, பசங்க எல்லாரும் சேர்ந்து சூப்பரா வந்து அன்னைக்கு ஒரே இலையிலே சாப்பிட்டோங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சின்ன வயசுல இந்த மாரிலாம் நம்ம சாப்பிட்டுருப்போம் கும்பலா, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்டோம். கொஞ்சம் நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனல் டச் என் தம்பி தாங்க இந்த இலைய சாப்பிட்டு, இந்த இலைய வந்து அவன் தான் காலி பண்ணியிருந்தான். அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சாப்பிட்டான். அப்புறம் கொஞ்சம் மீதியா இருந்து வச்சுட்டான். அதுக்கப்புறம் இலைய பத்திரமா எடுத்துன்னு போய் பத்திரமா அடக்கம் பண்ணியாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி